கள்ளச்சாராயத்தால் கழக்கப்படும் எத்தனாலை சப்ளை செய்த வழக்கில் சின்னசேலத்தை சேர்ந்த ராமன் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். விஷச்சாராய விவகாரத்தில் இதுவரை 3 பேர் மீது கொலை வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்கள் கதிரவன். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் மற்றும் கச்சரபாளையம் பகுதிகளில் இந்த விஷசாராயத்தை அருந்தி 50க்கும் மேற்பட்டோர் மரணமடைந்திருக்கிறார்கள். 100க்கும் மேற்பட்டோர் இன்னும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இந்த வழக்கு தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் 2 வழக்குகள் பதிவு செய்திருக்கிறார்கள். குறிப்பாக கருணாபுரம் பகுதியில் நடைபெற்ற விஷசாராயம் வழக்கில் 3 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இதில் கொலையாகாத மரணத்தை விளைவித்தல் என்ற பிரிவுகள் உட்பட 4 பிரிவுகளின் கீழே இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிற நிலையில கச்சராபாளையம் என்ற பகுதியில் நடைபெற்ற இந்த விஷசாராய மரணம் தொடர்பான வழக்கில் கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கில் மொத்தம் 3 நபர்கள் குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டு 3 நபர்கள் மீதும் கொலை வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ராமர், சின்னதுரை, ஜோசப் ராஜா ஆகிய 3 பேரும் குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டு அவர்கள் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது அவர்கள் மீது கொலை வழக்கை சிபிசிஐடி போலீசார் பதிவு செய்திருக்கிறார்கள். குறிப்பா மணிகண்டன் என்பவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் இந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணன், வீராசாமி, வீரமுத்து என்ற 3 நபர்கள் விஷசாராயம் அருந்தி மரணமடைந்திருக்கிறார்கள். அவர்கள் மரணமடை தொடர்பாக மணிகண்டன் என்பவர் கொடுத்த புகாரின் பேரில் இந்த ராமர் என்பவர் மீதும், சின்னதுரை என்பவர் மீதும், ஜோசப் ராஜா என்பவர் மீதும் இந்த கொலை வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கொலை வழக்கு மட்டுமல்லாமல் 4 பிரிவின் கீழே இந்த வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பா மெத்தனால் மற்றும் தண்ணீரை மட்டுமே கலந்து இந்த விஷசாராயத்தை அவர்கள் விற்பனை செய்திருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. ராமர் என்பவர் தான் இந்த பகுதியில் கச்சிரபாளையம் பகுதியில் இந்த விஷசாராயத்தை விற்பனை செய்திருக்கிறார். சின்னதுரையிடமிருந்து மெத்தனால் மற்றும் தண்ணீர் கலந்த இந்த விஷசாராயத்தை வாங்கி இந்த கச்சிரபாளையம் பகுதியில் விற்பனை செய்திருப்பதும் விசாரணைகள் தெரிய வந்திருக்கிறது. தொடர் விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் 6 பேர் இதுவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில ராமர் மற்றும் மாத்தேஷ் என்பவரிடம் தொடர் விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் சிபிசிஐடி போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.